இந்த வீடியோவில் ஈஸ்ட்மெயின் நிறுவனத்தின் கிரேட் இன்வாரின் மாடல் எண் AGT 10K3P2M ஐ எவ்வாறு நிறுவுவது என்பதை பற்றி நாம் பேசப் போகிறோம். இது கிரேட் இன்வெர்ட்டரின் 10 கிலோவாட் 3 ஃபேஸ் 2 MPPT மாடலாகும். இதன் விவரக்குறிப்புகள் பின்வருமாறு உள்ளன. அதிகபட்ச DC இன்புட் பவர் 3 கிலோவாட், அதிகபட்ச DC இன்புட் வோல்டேஜ் 1000 வோல்ட், MPPT வோல்டேஜ் வரம்பு 800 முதல் 1000 வோல்ட் வரை, அதிகபட்ச DC இன்புட் கரண்ட் 2x 20 ஆம்பியர், அதிகபட்ச ஷார்ட் சர்க்யூட் இன்புட் கரண்ட் 2x 30 ஆம்பியர், DC கிரிட் வோல்டேஜ் 3 லைன் நியூட்ரல் எர்த்திங் 320 முதல் 440 வோல்ட் வரை, ரேட்டட் AC அவுட்புட் பவர் 10 கிலோவாட், அதிகபட்ச ஆக்டிவ் பவர் 11 கிலோவாட், அதிகபட்ச அபேரண்ட் அவுட்புட் பவர் 11 கிலோவாட், அதிகபட்ச AC அவுட்புட் கரண்ட் 16 ஆம்பியர், AC பவர் ஃபேக்டர் 0.8 முதல் +0.8 வரை, செயல்பாட்டு வெப்பநிலை வரம்பு 25 டிகிரி செல்சியஸ் முதல் +60 டிகிரி செல்சியஸ் வரை, இன்கிரேஸ் பாதுகாப்பு IP65 பாதுகாப்பு நிலை கிளாஸ் 1. இந்த மாடலில் உங்களுக்கு பின்வரும் போர்ட்கள் வழங்கப்படுகின்றன. DC1 பாசிட்டிவ், DC2 பாசிட்டிவ், நெகட்டிவ், DC ஆன் ஆஃப் ஸ்விட்ச், வைஃபை போர்ட், RS485 மீட்டர் போர்ட் மற்றும் கிரிட் போர்ட். இந்த GTI உடன் உங்களுக்கு வழங்கப்படும் ஆக்சசரிகள் பின்வருமாறு: வால் மவுண்டிங் பிராக்கெட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரூஸ், M4X12 AC பவர் கனெக்டர், DC பாசிட்டிவ் மற்றும் DC நெகட்டிவ் பிளாக் கனெக்டர்கள், மீட்டர் டெர்மினல் டேனல், ஸ்டீல் ஆன்டி கொலிஷன் போல்ட், M2X60, பயனர் கையேடு, வாரண்டி கார்டு மற்றும் டேட்டா லாகர். இது சில சமயங்களில் தயாரிப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கலாம். தண்ணீரில் கட்டம் கட்டுதல் எப்போதும் ஒரு அங்கீகாரம் பெற்ற தொழில்நுட்ப நிபுணரால் மட்டுமே நிறுவல் செய்யப்பட வேண்டும். மேலும் குறிப்பிட்ட மாடலுக்கான பயனர் கையேட்டை கவனமாக படிப்பது அவசியம் இன்ஸ்டலேஷன் சரியாக நடைபெறுவதற்காக. இந்த இன்வெர்ட்டரின் முன்பக்கத்தில் 4 LED நிலை குறியீடுகள் காணப்படுகின்றன. DC ஆன் ஆஃப், நார்மல் ஆன் ஆஃப், ஃபார்ம் ஆன் ஆஃப். நிறுவுவதற்கு முன் இடத்தை தேர்வு செய்வது மிகவும் முக்கியமானது. அதில் நிறுவும் இடத்தின் அருகில் எவ்வித எரியும் பொருட்களும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும். நிறுவும் இடம் தூசில்லாததும் திறந்த வெளியுடனும் இருக்க வேண்டும். அதனால் சரியான காற்றோட்டம் கிடைக்கும். நிறுவும் இடத்தில் நேரடி சூரிய ஒளி விழக்கூடாது. ஏனெனில் இது நீரின் செயல்பாட்டு வெப்பநிலையை அதிகரித்து வெளியீட்டு செயல்திறனை பாதிக்கக்கூடும். அதனால் சன்சேர் பொருத்தப்படுவது பரிந்துரைக்கப்படுகிறது. நாம் நிறுவ திட்டமிடும் சுவர் வலுவானதா என்பதையும் கவனிக்க வேண்டும். நிறுவும் இடம் அங்கேயாக இருக்க வேண்டும். இங்கே இன்க்ளைன் ±15 டிகிரி இருக்க வேண்டும். இங்கே இன் வாட்டர் நிறுவப்பட வேண்டும். அதன் மேல் கீழ் மற்றும் பக்கங்களில் குறைந்தபட்சம் 500 மில்லிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். அதேபோல் முன்புற இடைவெளி குறைந்தபட்சம் 1000 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். இன் வாட்டரை அந்த அளவுக்கு உயரத்தில் நிறுவவும். இங்கே குழந்தைகள் எட்ட முடியாத இடமாக இருக்க வேண்டும். முதலில் மார்க்கிங் செய்த பிறகு மவுண்டிங் பிராக்கெட்டை 6x60 போல்ட் உதவியுடன் நிறுவவும். பின்னர் இன் வாட்டரை நிறுவவும். இந்த நீர் வணக்கம் சிங்கங்களை தொங்கும் தட்டுடன் பூட்டு. எலக்ட்ரிக்கல் இணைப்பை செய்வதற்கு முன் கிரிட் சப்ளையின் மெயின் ஸ்விட்சையும் DC ஐசோலேட்டரையும் ஆஃப் செய்யவும். பிவியின் அவுட்புட் வோல்டேஜின் துருவங்களை DC பாசிட்டிவ் மற்றும் DC நெகட்டிவ் சின்னங்களுடன் பொருந்துமாறு சரிபார்க்கவும். அதே நேரத்தில் பிவியின் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 1000 வோல்ட்ஸுக்கு கீழாக இருக்க வேண்டும். DC கனெக்டரை அசெம்பிள் செய்ய DC வயரை 7 மில்லிமீட்டர் வரை ஸ்ட்ரிப் செய்யவும். கனெக்டர் கேபினெட்டை டிஸ்அசெம்பிள் செய்யவும். மெட்டல் டெர்மினலை கிரிம்பிங் பிளேயரால் கிளிப் செய்யவும். கனெக்டர் பிணை கனெக்டரின் மேல் பகுதியில் நுழைத்து கேபினெட்டை இறுக்கமாக பதிக்கவும். இறுதியாக DC கனெக்டரை இன்வெர்ட்டரின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் இன்புட்களில் நுழைக்கவும். இந்த GTIக்காக வளைந்த மேற்பரப்பில் பயன்படுத்தப்படும் கேபிளின் வெளிப்புற விட்டம் 15 மிமி மற்றும் குறைந்தபட்சமாக 4 மிமி 2 பகுதி இருக்க வேண்டும். இதுக்கு பிறகு நீங்கள் DC-DB பாக்ஸின் இணைப்பை செய்ய வேண்டும். DC-DB பாக்ஸில் DC ஃபியூஸ் மற்றும் DSPD உள்ளன. DC ஃபியூஸ் அதிக மின்சாரம் ஏற்பட்டால் சர்க்யூட் பாதுகாப்பை வழங்குகிறது மற்றும் DC SPD மின்னழுத்த அதிகரிப்பிலிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது. கவனமாக இருங்கள். DC SPDயில் எர்த்திங் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதோடு DC ஃபியூஸ் மற்றும் DC SPD ஆகியவை சிஸ்டம் ரேட்டிங்கிற்கேற்ப இருக்க வேண்டும். மேன்ஷன் கட்டமைப்பில் இணைப்பியை நிறுவவும். மேட்சிங் சாக்கெட் ஸ்லீவ் சீலிங்கை சீலிங் ஸ்ட்ரிப் உதவியுடன் இந்த கேபிளின் பாதுகாப்பு மற்றும் இன்சுலேஷன் லேயரை ஸ்ட்ரிப் செய்த பிறகு 1, 2, 3 நியூட்ரல், எர்த் என இணைக்கவும். அதற்கு பிறகு ஹெக்ஸாகன் ஸ்க்ரூ டிரைவரின் உதவியுடன் கனெக்டரில் கேபிளை செருகவும். பிறகு டெர்மினல்களை இன்வெர்ட்டருடன் இணைக்கவும். இதற்கு பிறகு நீங்கள் ACDP பிளாக்கின் இணைப்பை செய்ய வேண்டும். STVயில் உள்ளே ACMCB மற்றும் SSPD இருக்கும்.
SMCB உயர் மின்னோட்ட குறுகிய சுற்றுகளை எதிர்த்து பாதுகாப்பு அளிக்கிறது மற்றும் SSPD சர்ஜ் பாதுகாப்பை வழங்குகிறது. கவனமாக இருங்கள், SSPDயில் எர்த்திங் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதுடன் MCB மற்றும் SPD சிஸ்டம் படி அமைக்கப்பட வேண்டும். நீங்கள் செல் தரை கம்பியை வலையில் நிறுவ வேண்டும். இன்வெர்ட்டரின் AC இணைப்புக்கான பாதுகாப்புக்காக சர்க்யூட் பிரேக்கரை நிறுவுவது அவசியம். இது ஓவர் கரண்ட் பாதுகாப்பை வழங்கும். இந்த இன்வெர்ட்டரில் வைஃபை மூலம் ரிமோட் மானிட்டரிங் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு இந்த நீரிடங்களில் தரவு பதிவுகள் முன்பே நிறுவப்பட்டுள்ளன. இதன் அனைத்து மின்சார இணைப்புகளும் செய்யப்பட்ட பிறகு மற்றும் DC பவர் ஆன் ஆன பிறகு அதை பயன்படுத்தலாம். அதை தொடங்குவதற்கு முன் சிஸ்டத்தின் கட்டமைப்பை சரியாக ஒழுங்குபடுத்துவது அவசியம். அதனால் 2 இன்புட்களையும் ஒரே எண்ணிக்கையிலான போட்டோவோல்டெயிக் மாடியூல்களுடன் இணைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. ஒவ்வொரு போட்டோவோல்டெயிக் மாடியூலின் அதிகபட்ச ஓபன் சர்க்யூட் வோல்டேஜ் 1000 வோல்ட் DCயை விட அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த இன்வெர்ட்டரில் ஒவ்வொரு இன்புட்டிலும் ஒரே வகையான போட்டோவோல்டெயிக் மாடியூல்கள் தொடராக சீரிஸாக பயன்படுத்தப்பட வேண்டும். இப்போது AC பிரேக்கரை ஆன் செய்வதன் மூலம் இந்த வாட்டர் ஹீட்டர்களை எப்படி ஆன் செய்வது என்று பார்ப்போம். DV தொகுதியின் DC சுவிட்சை இயக்கவும். பேனல் போதுமான தொடக்க மின்னழுத்தம் மற்றும் சக்தியை வழங்கினால் அந்த நிலைமையில் இன்வெர்ட்டர் தானாகவே தொடங்கும். இன்வெர்ட்டர் முதலில் உள் அமைப்புகள் மற்றும் கிரீட் அளவுருக்களை சரிபார்க்கும். அந்த நேரத்தில் டிஸ்ப்ளேவில் நிலை ஸ்டேட்டஸ் காட்டப்படும். தண்ணீர் ஆற்றலை உருவாக்கத் தொடங்கும். மேலும் நீர் சார்ஜ் இயல்பான நிலை காட்டி ஒளிரும். இன்வெர்ட்டரை ஷட் டவுன் செய்ய முதலில் AC பிரேக்கரை ஆஃப் செய்ய வேண்டும். DC சுவிட்ச் கிடப்பில் இருந்தால் அதை ஆஃப் செய்யவும் அல்லது எளிதாக DC இன்புட் கனெக்டரை துண்டிக்கவும். இதற்கு பிறகு இன்வெர்ட்டர் அனைத்து இண்டிகேட்டர்களையும் 2 நிமிடங்களுக்குள் அணைக்கும். ஈஸ்ட்மேன்